இப்போ மட்டும் உங்கள் பிஸ்னஸ் மட்டும் ஆன்லைன் இல்லைன்னா உங்கள் பிஸ்னஸ் கண்டிப்பாக க்ரோ. வெல்கம் டு தி லேர்னிங் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன்னைக்கு டே 11. ஃபார் அன் எக்ஸாம்பிள் இது ஒரு ஸ்டோரி கொண்டு மாதிரி எடுத்துப்போம். ஒரு ஊரில் ஒரு டீ கடை இருந்தது. அந்த டீ கடையில் சூப்பராக டீ கிடைக்கும். இந்த டீ கடையை எப்படியாவது நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக ஃபேமஸ் ஆக்கணும்னு அந்த ஓனருக்கு ரொம்பவே ஆசை. பட் இருந்தாலும் அவரால் என்ன பண்ணுறது அவருக்கு தெரியவே. ரேண்டமாக அப்பப்போ அங்கே வர காலேஜ் ஸ்டூடெண்ட்கிட்ட ஐடியாஸ் கேட்குறாரு. அதே நேரத்தில் அவங்க சொல்கிற ஐடியா இந்த டீ கடைக்குன்னு ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். அப்போ அந்த கடைக்காரன் சிரிச்சுக்கிட்டு எதுக்குப்பா டீ கடைக்கெல்லாம் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. அப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எதுவும் பர்ஸ் இல்லாமல் இவருக்கு ரிசல்ட் தான் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு அந்த டீ கடையை பிளாகாக எடுத்து போடுறாங்க. அதே நேரத்தில் வீடியோஸ் எடுத்து போடுறோம். அப்போ அவருக்கு புரியவே இல்லை என்னதான் இந்த பசங்க பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே விட்டுட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்து ஒரு ஸ்டோரி பில்ட் பண்ணி அவங்களும் போட்டுட்டே இருந்திருக்காங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்தா இந்த கடைக்கு வர விசிட்டர்ஸ் அதிகமாக இருக்காங்க. அதே நேரத்தில் புதுசாக வந்து ஃபுட் பிளாக்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருக்காங்க. இதை பார்த்து அந்த கடைக்காரனுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு. அப்புறம் தான் அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. இல்லை உங்கள் கடையை நான் இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன், உங்களோட ஸ்டோரிஸ்லாம் நல்லா இருந்துச்சு, அதனால தான் நான் இப்போ வந்து இங்கே டீ குடிக்கிறேன், உண்மையில இந்த டீ நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க. மாரல் ஆஃப் த ஸ்டோரி இல்லைன்னா பேசிக்காக உங்களோட பிஸ்னஸ்க்கும் உங்களோட ப்ராடக்ட்டுக்கும் ஒரு ஸ்டோரி இருக்கணும். அந்த ஸ்டோரி பீப்புளுக்கு வேல்யூ தரதா இருக்கணும். அப்படி வேல்யூ தந்தால் பீப்புள் நீங்கள் சொல்லாமே அதை வாங்க வருவாங்க. ஸோ லெட்ஸ் க்ரோ டு